அப்போ அந்த சத்யராஜ் ஒரு அருமையான டைலாக் சொல்லுவார். அந்த ஆட்டோ ஓட்டுநருக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை வந்து ஒரு பெண் குழந்தை. பெண் குழந்தை பிறந்தோடனே அந்த குழந்தையை கையில் வச்சிருக்கும் போது சத்யராஜ் பேக்ரவுண்டில் வாய்ஸ் வரும். அதாவது என்னன்னா, அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஏதோ உலகத்திலேயே அவனுக்கு மட்டும்தான் பெண் குழந்தை பிறந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவார். அந்த மகிழ்ச்சி இருக்குல்ல, அந்த மகிழ்ச்சி வந்து பொதுவாக அந்த படத்தை பார்க்குற எல்லா அப்பாக்களும் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம். அது ஏதோ நமக்கு மட்டும்தான் அந்த பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு. அதுக்கு காரணம் என்னன்னா, நமக்கு பிறக்கும் அந்த குழந்தை அப்படிங்கிறது ஒரு பெரிய எமோஷனல் டச். அதை ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருப்பார் காளி வெங்கட். அதை அற்புதமான டயலாக்ல கன்வே பண்ணியிருப்பாரு சத்யராஜ் சார். இந்த படத்தில் வந்து டார்க் காமெடி அப்படின்னு சொல்லலாம். பிளாக் காமெடி, டார்க் காமெடி, இல்லை அது ஒரு மாதிரி ஸ்லாப் ஸ்டிக், இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நகைச்சுவை காட்சிகள் வந்து ரொம்ப யதார்த்தமா, அதாவது ஒரு காட்சி கூட இது இந்த இடத்துல நம்ம வந்து காமெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதில்லை. அந்த கதையில அப்படி நடக்குது, அது நகைச்சுவையா இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த படத்துல நம்ம பார்த்த ஒரு விஷயம். அப்புறம் இந்த கதையில வந்து இந்த குழந்தை பிறக்கிறது, அதுக்கப்புறம் என்னன்னா அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகுது. ஸ்கூலுக்கு போனோன்னே ஒரு குழந்தையுடைய மென்டாலிட்டி, அந்த குழந்தை வந்து ஒரு புவர் ஃபேமிலியிலேருந்து வர குழந்தை வந்து ஒரு படிக்கும்போது 2 பசங்க ஒரு கிளாஸ் லீடராக இருக்கும்போது அவனை டீச்சர்கிட்ட மாட்டி பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்தா அதை வந்து ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணி அவனுக்கு போய் ஒரு தேங்காய் பிஸ்கட் வாங்கி தரணும். அங்கே கூட ஒரு யதார்த்தம் என்னென்னா, வழக்கமாக நம்ம எப்படி காமிப்போம்னா குழந்தைகிட்ட பேசுகிறவங்க எல்லாமே ரொம்ப அன்பாகவும் அப்படியே ரொம்ப அரவணைப்போடு தான் பேசுவாங்க அப்படின்னு தான் நம்ம படங்கள்லாம் காமிச்சிருக்கிறாங்க. இயல்பு வாழ்க்கையில் எப்பவுமே அது மாதிரி இருக்காது. அந்த குழந்தை போய் ஒரு